தமிழ்நாடு அரசு சார்பில் இசைஞானி இளையராஜாவிற்கு சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நாளை நடத்தப்படும் பாராட்டு விழாவில் சிம்பனி உள்ளிட்ட இசை நிகழ்வுகளை இளையராஜா நிகழ்த்த உள்ளார். அதற்காக ஏற்பாடுகள் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழக அரசு சார்பில் சிம்பொனியின் சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜாவின் பொன்விழா ஆண்டு 50 பாராட்டு விழா எனும் தலைப்பில் சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் நாளை மாலை பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் மதியத்திலிருந்தே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாளை மாலை தொடங்கும் இந்த பாராட்டு விழாவானது மாலை 5 மணி அளவில் இன்னிசை நிகழ்ச்சியுடன் தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் மாலை 6:30 மணி அளவில் இசைஞானி இளையராஜா அவர்களின் தலைமையில் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழு என்று கூறப்படும் ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா குழுவினர் சிம்பொனி நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். 2 மணி நேரம் 48 நிமிடம் நடக்கும் இந்த சிம்பொனி அரங்கேற்றம் 80க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களை கொண்டு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரங்கேற்றம் முடிந்த பிறகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்பு உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைவு பரிசுகளை வழங்கி தலைமை ஆற்றவும் இருக்கிறார். அதன் பின்னர் நடிகரும் எம்பியுமான கமலஹாசன் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்கள் வாழ்த்துறை வழங்கவும் உள்ளனர். நிகழ்ச்சி இறுதியாக இசையமைப்பாளர் இளையராஜா ஏற்புரை வழங்கவும் இருக்கிறார். இதனை முடித்த பிறகு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் நன்றி உரையாற்றவும் இருக்கிறார். இதற்காக ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் லண்டனில் புகழ்பெற்ற இசைக்குழுவான ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழுவினர் 80க்கும் மேற்பட்டோர் நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு மதியத்திலிருந்து வர தொடங்கியிருக்கின்றனர். அதே போல் நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் இளையராஜாவின் புகைப்படங்கள் அடங்கிய பேனர்களும் வைக்கப்பட்டு தீவிரமாக அந்த ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ் துறை உலகில் இசைஞானி என்று அழைக்கப்படும் இளையராஜா கடந்த மார்ச் மாதம் தான் லண்டனில் தனது முதல் சிம்பொனியை அரங்கேற்றினார். இதன் மூலம் வெளிநாட்டில் சிம்பொனி நடத்திய முதல் இந்தியர் என்ற பெருமையும் இளையராஜா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதனை பாராட்டக்கூடிய வகையிலும் அதே போல் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய இளையராஜாவுக்கு இந்த பாராட்டு தமிழக அரசு முன்னெடுத்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.